ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ வந்துட்டு இன்னைக்கு உங்களோட வந்து ஸ்பெஷல் டே. அதாவது எப்படின்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரி. அதனால இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் விஷ் பண்ணுறதுனா கமெண்ட்ல விஷ் பண்ணிடுங்க. அது இல்லாமல் இப்போ அங்கே போய் நான் என்ன இடம்ன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, அப்படியே போகும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சரி, வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பாப்பா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. வேற அவருக்கு வேற தூக்கம் வேற வந்துடுச்சு. சரி, சாப்பிட்டு கிளம்பலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு திருவேற்காடு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணோம். அந்த கோயில் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு, அர்ச்சனையும் பண்ணியாச்சு. பாப்பா பேர்ல என் பேர்லாம் வந்து அர்ச்சனையும் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, பாப்பா ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண கோயிலுக்கு போய் நாங்கள் காட்டோம். அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கல்யாணம் பண்ண கோயில் இதுதான். இது பாருங்க, இதுதான் நாங்கள் கல்யாணம் பண்ண கோயில். நாங்கள் லவ் மேரேஜ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். சாமி வேறு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சாமி கும்பிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கல்யாணம் பண்ண இடம். சாமியும் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமியும் கும்பிட்டுட்டு எல்லாமே நல்லபடியாக சாமிக்குலாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. இந்த கோயிலில் தான் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான இடம்னு சொன்னது. ஆமாம், இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது அந்த கல்யாண தருணங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருந்தது. நாங்கள் நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆகிட்டு இருந்தது. ஆமாம், இன்னைக்கு வந்து கல்யாணம் ரொம்ப முகூர்த்த நாள். வீடியோ எடுக்கிறது கிடையாது, அலௌடு இல்லை. அதனால தான் நம்ம எடுக்கிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி, பட்டை வேறு போட்டு பாருங்க, எல்லாருமே பட்டை சாய்விதா பட்டை பாயிண்ட். சரி, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. வெளியெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் இயர் ஆனிவர்சரி வந்து எப்படி கொண்டாடணுமோ நினச்சோமோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நல்லா ஜாலியாக கொண்டாடியாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பா, நான், ஹஸ்பண்ட் எல்லாமே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா டே இன்னைக்கு நல்லா போச்சு. அதே மாதிரி வந்துட்டு என் கல்யாணம் ஆன கோயிலுக்கு நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ரொம்ப நாள் வந்து போன வருஷம் எங்களால் போக முடியல. போன வருஷம் வந்துட்டு புயல் வந்து இருந்ததா, ஸோ அதனால் எங்களால் போக முடியல. இந்த வாட்டி கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.